जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. அத்வைதம் தவிர அனைத்திலும் துக்கம். சிருஷ்டியிலே ஈஸ்வரன் சாஸ்வத ஆனந்தம் தருவதாக எதொன்றையுமே படைக்கவில்லை. அவனே தரிசனம் தந்தால் கூட அது சர்வகால ஆனந்தமாக இருப்பதில்லை. நாமதேவரை போல, சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப் போல தினந்தினம் அவனை பார்த்து கொட்டமடித்தவர்களை கூட அவ்வப்போது விட்டு பிரிந்து அழவும் தான் வைத்திருக்கிறான். கிருஷ்ணனுக்கு ராதை உயிர் என்கிறார்கள். அவளையும் விரகத்தில் அப்படியே தேகமே சிதறிப்போய் விடுகிறார் போல துடிக்கத்தான் விட்டிருக்கிறான். ஆசைப்பட்டால் அழுதுதான் ஆகணும் என்றே இப்படியெல்லாம் வைத்திருக்கிறான். அவனை வெளியிலே வேறாக வைத்து ஆனந்தப்படுகிறவரை அதுவும் சாஸ்வத சுகமில்லை. அத்வைதம் தவிர எல்லாம் துக்கம்தான் என்று காட்டவே இப்படி பண்ணுகிறான் போலிருக்கிறது. இலக்கியம், சங்கீதம், சிற்பம் முதலானதுகளில் மனசை கொடுத்தவர்கள், அதாவது நிரம்ப ஆசை வைத்தவர்கள், உசந்ததாக அவற்றில் ஒன்றை பார்த்துவிட்டால் அது மாதிரி பார்ப்போமா என்று சதாவும் ஒரு தவிப்பாக தேடிக்கொண்டே இருப்பார்கள். தவிப்பது, தேடி தேடி அலைகிறது என்றால் அது அசாந்திதான், துக்கம்தான். கெட்ட அனுபவங்களும் இதே மாதிரி ஒரு தரம் ருசி கண்டு விட்டவர்களுக்கு ஆசை வெறியை தூண்டிவிடுகிறது. அப்புறம் அவர்களே கொஞ்சம் அறிவு தெளிந்த நிலையில் ஐயோ இத்தனை கீழ்த்தரமாக இருந்து விட்டோமே என்று தனக்குள்ளேயே குன்றிப்போய் மிகவும் துக்கப்படும்படி இருக்கிறது. பிறரை வருத்தியும். இதிலே இன்னொரு பெரிய தப்பு என்ன என்றால், நாம் எதுவோ ஒன்றில் ஆசைப்பட்டு விட்டால் அதன் அனுபவத்தில் நமக்கு கிடைக்கும் ஸ்வய திருப்திக்காக பிறத்தையார் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. நமக்கு வாய்க்கு ருசியாக ஒன்று வேண்டும் என்பதற்காக வயசான தாயார் கல்லூரலை கட்டிக்கொண்டு மன்றாடினாலும் பரவாயில்லை என்று தோன்றுகிறது. இப்படி எத்தனையோ கஷ்டங்களுக்கு, கொடுமைகளுக்கு பிறரை ஆட்படுத்தி நம் ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கிறோம். இதெல்லாம் நம் பாப கணக்கில் ஏறி வருங்காலத்தில் நம்மை வட்டி போட்டு தீட்டிவிடும். இந்த விஷயத்தை ஆலோசித்து பார்க்கும்போது பிறர் கஷ்டப்பட்டாவது நாம் திருப்திப்பட நினைக்கிறோம் என்பது நமக்கே தெரியாத விதத்தில் ரொம்பவும் நல்ல உத்தேசங்களில் கூட எத்தனை சூதாக, அதாவது இதைத்தான் மாயை என்பது, வேலை செய்கிறது என்று தெரிகிறது. பொதுஜன சேவை, பரோபகாரம் என்று செய்கிறோமே, தாத்பரியம் என்ன? நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டாவது பிறருக்கு மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த சேவையாலும் பிறத்தியாருக்கு திருப்தியை தருவதை விட நமக்கே திருப்தி உண்டாக்கி கொள்கிறது தான் உள்ளூர நம்மை அறியாமலே நமக்கு முக்கியமாய் விடுகிறது. எப்போது பார்த்தாலும் நாம் விரும்புவது போன்ற பரோபகார பணி நமக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாதல்லவா? அப்படி சரீரத்தாலோ திரவியத்தாலோ உபகாரம் பண்ண முடியாமல் இருக்கிற நாளில் தொண்டில் ரொம்பவும் ஈடுபட்டவர்களுக்கு ஐயோ இன்றைக்கு தண்டத்துக்கு ஒரு தொண்டும் இல்லாமல் இருக்கிறோமே என்று வருத்தமாய் இருக்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் எவனோ ஒருத்தன் தரித்திரத்தில் திண்டாடறேன், 5-10 உதவி பண்ணுங்கோ என்று வந்தால் பரோபகாரிக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. யாரோ கீழே விழுந்து விட்டார்கள், ஃபர்ஸ்ட் எய்டு, அதாவது முதலுதவி தர வேண்டும், ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று சேவைக்கு டிமாண்ட் வந்தால் உடனே சந்தோஷம் உண்டாகிறது. அதாவது ஒரு பரோபகாரி விண்டு பார்த்து கொண்டால் அவனுடைய உள் மனசுக்கே அது சம்மதமாய்த்தான் இருக்காது என்றாலும் கூட அவனுக்கு சேவை செய்வதில் உள்ள ஆசையினால் அவனையும் அறியாமலே அந்த ஆசை பூர்த்தியை முன்னிட்டு வேறு எவனோ ஒருத்தன் தரித்திரத்திலோ ஆபத்திலோ கஷ்டப்பட்டாக வேண்டி இருக்கிறது. அதாவது தான் இன்னொருத்தன் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்ற ஆசை பூர்த்தியை முன்னிட்டு எவனாவது கஷ்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்றால் மனசறிந்து இல்லை. எனக்கு தொண்டு வாய்ப்பு கிடைப்பதற்காக யாராவது கஷ்டப்பட வேண்டும் என்று மனசறிந்து ஒரு உபகாரி நினைக்க மாட்டான். ஆனாலும் மனசுக்குள்ளே சூதாக இப்படியும் ஒரு எண்ணம் பதுங்கிக் கொண்டு இருக்கிறார் போல்தான் இருக்கிறது. வெள்ள நிவாரணம் என்று பெரிதாக ஒரு பணி செய்து முடித்து திரும்பும்போது நாளைக்கு இப்படி ஓடியாடி 100 ஜனங்களுக்கு செய்வதற்கில்லையே என்று ஒரு தாபம் பிறந்தால் அப்போது தனக்கு சேவா பாக்கியம், அதிலே கிடைக்கும் ஆசை பூர்த்தி,
ஆத்ம திருப்தி போய்விட்டதே என்ற அபிப்பிராயம் துளியாவது இருக்கத்தான் செய்கிறது. சேவை மாதிரி உத்தம விஷயமாக இல்லாமல் கெடுதலானவற்றில் ஆசை உள்ளபோது இந்த அபிப்பிராயமே நன்றாக பலமாக வெளிப்பட்டு பிறரை மனசறிந்து கஷ்டப்படுத்தியாவது ஸ்வய ஆசையை பூர்த்தி பண்ணி கொள்ள வைக்கிறது. எதுவோ ஒன்றில் நாம் ஆசை வைத்துவிட்டால் அது நம் கையை விட்டு போகிற போது நமக்கு அந்த ஒன்றில் ஏற்படும் மன திருப்தியையே நினைத்து பிறத்தியார் கஷ்டப்பட்டாவது நமக்கு அது மறுபடி கிட்ட வைக்க வேண்டும் என்று நினைத்து விடுகிறோம். இப்படி அநேக தப்பு எண்ணங்களை ஆசை உண்டாக்குகிறது. இதுவரை ஆசைப்படுகிறவர் ஆளாகிற கஷ்டம் துக்கங்களையே பற்றி நிறைய சொன்னேனே தவிர ஆசைப்படுகிறவர்களால் மற்றவர்களுக்கு ஏற்படும் கஷ்ட துக்கங்களை பார்க்கும்போது இது ரொம்ப அல்பமாகி விடுகிறது. ஆசையினால் எத்தனை கொலைகள், சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்று ராஜாக்கள், ராஜா மாதிரியான ஹிட்லர், முசோலினி போன்றவர்கள் ஆசைப்பட்டால் எத்தனை லட்சம் உயிர்கள் சாக வேண்டியிருக்கிறது. நடக்கிற அத்தனை கொலையும் கொள்ளையும், ஸ்திரீகளை பலாத்காரப்படுத்துவதும் மற்ற மோசடிகளும் ஆசையினால் தானே. தன்னுடைய ஆசையினால் மற்றவர்க்கு இழைக்கும் இந்த துன்பங்கள் ஒருவனை சும்மா விடுவதில்லை. அவை எல்லாம் அவனுடைய பாப கணக்கில் ஏறி ஒட்டுக்கு இரட்டியாக அவனை நரகலோகத்திலும் மறுஜென்மாக்களிலும் பழிவாங்கத்தான் செய்யும். உயர் பண்புகளுக்கு ஊறு செய்யும் ஆசை. இப்படி பாபரூபம் எடுத்து பழிவாங்குவதில் முக்கியமானது பொய். ஆசைதான் இப்படி பல பொய்களை அடுக்க வைக்கிறது. பொய்க்கும் வித்து ஆசைதான். மனு முதலான மகா பெரியவர்கள் சகல மக்களுக்கும் அகிம்சை, சத்தியம், திருடாமை, தூய்மை, புலனடக்கம் என்ற 5 உயர்ந்த பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 5ஐயும் நாசம் பண்ணுவதாக ஆசை என்பது இருக்கிறது. ஹிம்சை ஏன் செய்கிறோம்? மாம்சத்தில் உள்ள ஆசையினால். இன்னொருத்தனிடம் உள்ள ஒரு பொருளில் நமக்கு ஏற்படும் ஆசையால் அவனை ஹிம்சித்தாவது அதை பெற பார்க்கிறோம். சத்தியத்தை ஏன் விடுகிறோம்? ஆசை வைத்த எதையோ சத்தியமான முறையில் போய் அடைய முடியாது என்பதால் தான் இப்படி செய்கிறோம். நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய சொத்து, நம்முடைய அந்தஸ்து, மானம் போன்ற எதுவோ ஒன்றை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காகத்தான் பேசுகிற பொய்யெல்லாம், பண்ணுகிற மோசடியெல்லாம். பொருளிடத்தில் உள்ள ஆசையால் தான் திருடுவது என்பதை விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஆச்சார சுத்தியை விட்டுவிடுவது, மனஸ்போனபடி சௌகரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினால்தான். புலனடக்கம் போவது ஆசையால் தான் என்பதை சொல்லவே வேண்டாம். அதாவது மனு சொன்ன 5 பெரிய தர்மங்களையும் மீற பண்ணுவது ஆசைதான். அறுபகைக்கு மூலம் 5 தர்மங்களையும் நிர்மூலம் செய்வதற்கும் காரணம் என்றிப்படி சகல தோஷங்களுக்கும் பிறப்பிடமாக இருப்பது ஆசைதான். அகண்ட ஆனந்தம் மனத்துக்கு இல்லை. ஆக ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வருகிறோம். நமக்குள்ளே தினந்தினமும் நடக்கிற தேவாசுர யுத்தத்திலே நல்ல விருத்திகளான தேவசக்திகளை ஹதாஹதம் பண்ணும் கெட்ட விருத்தி என்னும் அசுர சக்திகளுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது ஆசைதான். உயர்ந்த சந்தோஷத்தை தருவதாக நமக்கு தோன்றுகிற நல்ல ஆசைகள் கூட உண்மையில் துன்பம் தருபவைதான். ஏனென்றால் எப்பேற்பட்ட ஆசையாயிருந்தாலும் அது ஒருவித அரிப்புத்தான். மனசில் அதிருப்தி இருந்து அதனால் ஏற்படுகிற அரிப்புதான் ஆசை. ஆசை என்பது மனசுக்கு ஏற்படுகிற தாகம்தான் ஆசை. ஆசை இருக்கிறதென்றால் மனசு என்று ஒன்று இருக்கிறது என்றே அர்த்தம். மனசு என்பது இருந்துவிட்டால் உபத்திரவம்தான். மனஸ் ஆத்மாவுக்கு த்விதீயமான வஸ்து. அதனால் பயஹேத்துவானது என்று பார்த்தோமே. இந்த மனஸ் என்கிற வஸ்துதான் அகண்டானந்தமான பரமாத்மா சிரித்து குறுகி போய் ஜீவாத்மா என்று வேஷம் போட்டு கொள்ளும்போது இப்படி அதை சின்னதாக குறுக்க வைத்து கட்டுவது. தனி ஜீவன்கள், இண்டிவிஜுவல்கள் என்று தங்களை அவர்கள் தெரிந்து கொள்வதே தனித்தனி மனஸ்களை கொண்டுதான். ஆனதால் மனசு என்பது பரமாத்மாவுக்கு வேறையாகத்தான் எப்போதும் இருக்க முடியும். ரொம்ப உயர்ந்த நிலையில் கூட அது பரமாத்மாவை தொட்டு கவிந்து கொண்டோ அல்லது பரமாத்மாவின் சக்தி, கருணை முதலானவற்றை ஓரளவுக்கு தனக்குள்ளும் நிரப்பிக்கொண்டோதான் இருக்க முடியுமே தவிர அப்படியே அவனுடைய அகண்டாகார ஸ்வரூபத்தோடு ஒன்றாகி அவனுடைய அகண்டானந்தத்தை தானும் அனுபவிக்க முடியாது. இந்த மனசை பூராவும் அவனிடமே கரைத்து இல்லை என்றாக்கி கொண்டால்தான் சாஸ்வதமான அகண்ட ஆனந்தம் கிடைக்கும்.
வைகுண்டத்திலே கைலாசத்திலே பேரானந்தம் அனுபவித்ததாக சொல்வதும் கூட மனசை வைத்துக்கொண்டு பெறும் அனுபவம்தான். துவைத விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள் இது துக்க கலப்பே இல்லாத சாஸ்வத ஆனந்தம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அங்கே அவர்கள் முக்தர்களாக சொல்பவர்கள் பரமாத்மாவுக்கு வேறேயாக இருந்து கொண்டு வேறுபட்ட மனசால் தான் அவரை அனுபவிக்கிறார்கள். ஆதலால் நிறைந்த நிறைவு நிலையிலேயே நிரந்தரமாக இல்லாமல் குறைவுகளுக்கும் துக்கங்களுக்கும் எப்போதாவது ஒரு சமயத்திலாவது ஆளாகத்தான் செய்கிறார்கள் என்றே புராணங்களிலிருந்து தெரிகிறது. சாக்ஷாத் அம்பாள் மகாலட்சுமியிலிருந்து நாரதர், சனகாதிகள், பிருங்கி மகரிஷி மாதிரியான மகா பெரியவர்களும் கூட தனியான ஒரு மனசோடு பரமாத்மாவுக்கு வேறே மாதிரி பாவத்தில் இருக்கும்போது துக்கத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாவது, சாபத்துக்கு ஆளாவது, பரமாத்மாவை பிரிந்து ரொம்பவும் துக்கிப்பது, பூலோகத்தில் பிறந்து பச்சாதாபப்பட்டு மிகவும் உக்ரமாக தபஸ் செய்து தங்களையே வருத்திக் கொள்வது என்றெல்லாம் அவஸ்தைப்படத்தான் வேண்டியிருக்கிறது என்று புராண கதைகளிலிருந்து தெரிகிறது. அதனாலேதான் மற்ற பற்றுக்கள், அதாவது ஆசைகள் விடுவதற்காக பரமாத்மா ஒருவனிடம் மாத்திரம் பற்று ஆசை வையுங்கள் என்று பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று திருவள்ளுவர் சொன்னதற்கு மேலேயும் போய் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று திருமூலர் சொன்னார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.